முடிஞ்ச தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் அப்படின்னு 2 தொகுதியிலுமே ஜெயிச்சு முதல்வரா பதவியேற்றிருக்காரு. பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே திருச்சி கிழக்குல ராஜினாமா செஞ்சிருக்காரு. இந்த நிலையில திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. தாவேகா தரப்புல இருந்து நடிகர் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில எம்எல்ஏவா போட்டியிட போறாரு அப்படின்னு பல தகவல்கள் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா திருச்சி கிழக்குல யார் போட்டியிடுவாங்க அப்படின்றது கேள்விக்குறியா இருந்துச்சு. ரீசெண்டா நடந்த திருச்சி தேங்க்ஸ் மீட்ல கூட விஜய் உங்கள ஒருத்தரை தான் நான் கண்டிப்பா நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ராகவா லாரன்ஸ நிறுத்த போறாரு அப்படின்னு பல விஷயங்கள் ரூமர்ஸா பேசப்பட்டிருந்துச்சு. ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய கஷ்டப்படுற குடும்பங்களுக்கும் உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. சோ அப்படி ஒருத்தரை எம்எல்ஏவா நிறுத்தினா கண்டிப்பா அவரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த இடத்துக்கு அவர் தான் தகுதியா இருப்பாரு அப்படின்னும் மக்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சிஎம்மா ஜெயிச்சதுக்கு அப்புறமா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு விஜய்க்கும் தாவேகா கட்சிக்கும் ஆதரவா ராகவா லாரன்ஸ் ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த நிலையில ராகவா லாரன்ஸே பேசியிருக்க ஒரு பிரஸ் மீட் ஒன்னு இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் மனசுல இருந்தா போதும், அதை நாம எங்க இருந்தாலும் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு பதவியில இருந்துதான் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்ல. எனக்கு எம்எல்ஏவா போஸ்ட் கொடுங்க, சிஎம் போஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். என் அம்மா சொல்லியிருக்காங்க அந்த பக்கமே நீ போகாதன்னு. உன்னால முடிஞ்சா உன்னோட இடத்துல இருந்தே மக்களுக்கு நீ உதவி பண்ணு. அதுக்கு எந்த ஒரு பதவியோ அதிகாரமும் தேவையில்ல அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அவர் சொல்லியே 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கே வரல. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு இவர் ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கறதுனால கண்டிப்பா விஜய்க்காக அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ ஃபைனலா ராகவா லாரன்ஸ் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.